காவிரி மேலாண்மை வாரியத்தின் வழிகாட்டுதலை எளிதில் கடந்து செல்கிற முயற்சியில் இன்றைக்கு கர்நாடக அரசு ஈடுபடுவது ஏற்புடையதல்ல. இயற்கையின் கருணையால் இப்பொழுது மழை பொழிகிறது. அணைகளுக்கு ஆபத்து என்கிற காரணத்தினால் நீரை திறந்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்ற அல்ல, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை ஏற்ற அல்ல. எனவே இது நல்ல முறை அல்ல. இது வெறும் குடிநீர் பிரச்சனை அல்ல, இரு மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நமது தொன்மையான நட்பு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் லட்சக்கணக்கான கன்னட மொழி பேசுகிற, தெலுங்கு மொழி பேசுகிற, கேரள மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு குடும்பம் போல் வாழ்கிறோம். எனவே நீர் அனைவருக்கும் தேவை. தமிழ்நாடு எப்பொழுதுமே பெங்களூரின் குடிநீர் தேவைகளை கணக்கில் கொள்ளாமல் இல்லை, அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் நீர் போதுமான அளவு நீர் இருக்கிற பொழுதே இல்லை என்கிற கர்நாடக அரசின் அந்த வாதங்கள் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீர் நெருக்கடி காலங்களில் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி வழங்க வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. கர்நாடகாவில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் போல் தமிழ்நாட்டிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும். அதில் ஒருமித்த கருத்து வராது, எனவே நாங்கள் கூட்டவில்லை என்று சொல்லப்படுகிற கருத்து ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று, நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்று. எனவே தமிழ்நாடும் இதில் ஓரணியில் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்த்துவதற்கு, சட்டத்தின்படியான நமக்குரிய நீரை பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.